ஹாய், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான வீடுன்னா ரொம்ப வித்தியாசமான வீடு. இது வரைக்கும் நம்ம பூமியில் போட்டிருக்கக்கூடிய குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பறக்கக்கூடிய வீடை பார்க்க போகிறோம். அதாவது அந்தரத்தில் நிற்கக்கூடிய ஒரு வீடு. 6 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடை போட்டிருக்காங்க. மகனோட பிளானில் அப்பா கட்டின ஒரு வீடு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க, தரமாக இருக்குது வீடு. அந்த வீடியோவை பார்ப்போம். அதிலேருந்து உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்குள்ள சில ஐடியாக்கள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வீடை கட்டலாம். வாங்க அந்த வீடை போய் பார்ப்போம். கோழிக்கோடு கண்ணாடிக்கல்ங்கிற இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்குது. வேறுபட்ட ஒரு வீடு. மகனோட டிசைனில் அப்பா கட்டின ஒரு வீடு. 2 வருஷத்துக்கு முன்னால் தான் சிமெண்ட் மணலும் குலைக்காமல் இரும்பு பைப்பும் குர்த்தீஸும் சேர்த்து அழகான அந்த ட்ரீம் ஹவுஸை கட்டி முடித்தாங்க. பார்க்குறதுக்கு இட்டாலியன் ஸ்பானிஷ் மாரி காட்சி அளிக்கக்கூடிய இந்த அழகான வீட்டோட பரப்பளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 525 ஸ்கொயர் ஃபீட்டு தான். மெக்கானிக் பாபுவோட மகன் அமர் தான் இந்த வீட்டோட டிசைன் பண்ணியிருக்காரு. பூமியிலிருந்து 7 அடி வசதி தான் இந்த வீடை போட்டிருக்கிறாங்க. கனங்கூடின ஸ்டீல் கம்பிகளை தரையில் சீஸ் செய்து பலப்படுத்தியிருக்காங்க. சுவர்களுக்கு நடுவில் ஓட்ட உள்ள குட்டீஸ் தான் போட்டிருக்காங்க. மேலே போகிறதுக்கு அழகான ஒரு சேர்க்கேஸும் போட்டிருக்கிறாங்க. கண்ணுக்கு குளுமையாகக்கூடிய நிறம், அழகான கட்டுமானம், குறைஞ்ச பட்ஜெட்டு, பூமி குலுக்கமும் தண்ணி பெருக்கமும் இந்த வீடை சேதப்படுத்தாத உள்ள அளவுக்குள்ள அழகான ஒரு கட்டுமானம். இதுபோல் நிறைய தன்மைகள் உள்ள வீடு தான் இது. அழகானதும் பலமானதுமான இந்த படிகளில் நம்ம ஏறி போகிறது ஒரு அழகான ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியாவுக்கு தான். படிகளில் செராமிக் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒவ்வொரு படியிலையும் அமருக்கு பிடித்தமான செடிகள் தான் வச்சுருக்காங்க. வீதி குறைஞ்ச ஸ்கொயர் பைப்புகளை வச்சு தான் கைப்பிடிகள் செய்திருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் உள்ள பெயிண்டிங் எல்லா இடத்துலையும் ஒரு விண்டோர் லுக்கு தருது. இரும்புக்கு நல்ல விலை குறைஞ்சிருந்த 2 வருஷத்துக்கு முன்னால் தான் இதோட ஸ்ட்ரக்சர் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு. புது தலைமுறைகளுக்குள்ள அலங்காரங்களும் பழைய கிளாசிக்கல் ஸ்டைலும் இந்த வீட்டில் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். வீட்டுக்கு ரூஃபில் ஓடு தான் போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஃப்ரண்டில் ஒரு ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்கிறாங்க. செமி கண்டெம்பரரியில் ஒரு சின்ன கொத்து வேலையுள்ள ஒரு டிசைனும் இந்த டோரில் இருக்குது. டோரை திறந்து உள்ளே போன உடனே உட்டன் டைல்ஸ் போட்டிருக்கக்கூடிய ஒரு மாய உலகத்துக்கு தான் வருவோம். நல்ல வசதியான டைனிங் மற்றும் லிவிங் ஹால் தான் இடது சைடு இருக்குது. வலது சைடு ஒரு ஆவரேஜாக உள்ள ஒரு பெட்ரூம் தான் வச்சுருக்காங்க. மேலே போகிறதுக்குள்ள சேர்க்கேஸும் இதுக்குள்ளாலே இருக்குது. நல்ல வசதியானது தான் இந்த ஹாலு. இது ஒரு மல்டி பர்பஸ் ரூம் கூட தான். ஒரே நேரத்தில் லிவிங் ரூமாட்டும் கிச்சன் ஆட்டும் டைனிங் ரூமாட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நம்மளை ரொம்ப கவர்றது நடுவில் கேப் உள்ள குர்த்தீஸ் கட்டைகளோட கலர் தான். இளம் சிவப்பில் மினுங்கக்கூடிய உள்புறம், கருப்போட பார்டரும் இதுக்கு கூடால இருக்குது. டபுள் ஹைட்டாக போட்டிருக்கிறாங்க மேல் கூரைக்கு. நல்ல ஒரு மனரம்யமான ஒரு குளிர்மை இந்த ரூமில் தங்கியிருக்கு. வெளிச்சம் கூடுதலாட்டு உள்ளே வர்றதுக்கு நீளமான அழகான ஒரு கிளாஸை போட்டு வெளிச்சம் ஃபுல்லாக உள்ளே வர மாரி செட் பண்ணியிருக்காங்க. உட்கார்றதுக்கு பழைய காலத்தில் உள்ள 2 சேரும் இப்போ லேட்டஸ்டாக உள்ள ஒரு மல்டி பர்பஸ் பெஞ்சும் போட்டிருக்கிறாங்க. சாப்பாட்டு நேரத்தில் நுமுத்து வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிளாக அது யூஸ் ஆகுது. அது தொட்டு பேக் சைடில் தான் ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. திறந்த கிச்சனுங்கிறத அழகாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். கிச்சன் கேபினெட்டில் கிரானைட் போட்டிருக்கிறாங்க. கபோர்டுகள் புது ஜெனரேஷனுக்கு சேர்ந்தவை தான்.
தரையில் தான் இந்த வீடு நீங்கள் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு இந்த சைடு ஒரு டோர் நீங்கள் போட்டாகணும். ஸ்கொயர் பைப் வச்சு செய்திருக்கக்கூடிய இந்த ஜன்னலுக்கு என்ன ஒரு அழகு! கோழிக்கோட்டில் உள்ள நல்ல ஃபேமஸ் ஒரு ஆர்டிஸ்டோட டேட்டூ ஆர்ட் இதில் போட்டிருக்கிறாங்க. இனி நம்ம பெட்ரூமை பார்ப்போம். இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. அதோட மாஸ்டர் பெட்ரூமை நம்ம இப்போ பார்ப்போம். 110 ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பெட் ஸ்பேஸ் உள்ள ரூம் தான் இது. 2 விண்டோ போட்டிருக்கிறாங்க, வெளியில் உள்ள வெளிச்சம் ஃபுல்லாக உள்ளே வர்றதுக்காக. தரைக்கு உட்டன் டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் நம்மளை சின்ன வயசுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சுருள் சேர் தான் இங்கே இருக்குது. வால் சீலிங்கை போட்டு அடிப்பொலியாக ஆக்கியிருக்காங்க இந்த மாளிகைக்கு. நல்ல வெள்ளப்பொக்கம் எல்லாம் வரக்கூடிய ஏரியாக்களுக்கு இந்த வீடு சரியான ஒரு வீடாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு 6-8 கால் போட்டு வசதி வச்சுருக்காங்க இந்த வீட்டை. செலவும் ரொம்ப குறைவு தான் இந்த வீட்டுக்கு. ஒரு சின்ன டாய்லெட்டு இந்த ரூமோடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு பால்கனியும் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரு சிமெண்ட் ஸ்லரி வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே கம் போட்டு தான் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல அழகானதும் மனரம்யமான ஒரு வெளிக்காட்சி. இந்த வீட்டில் உள்ள ஜன்னல் கட்டளைகள் எல்லாம் இரும்பு பைப்பில் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த காட்சிகளிலிருந்து கண்களை திரும்ப எடுத்து மேல் மாடிக்கு போய் பார்ப்போம். ஒரு பெரிய ஸ்டீல் பைப்பில் உட்டுகளை வச்சு தான் சேர்க்கேஸ் பண்ணியிருக்காங்க. தேவைன்னா ஒரு கைப்பிடியும் வைக்கலாம். இதுதான் மேலே இருந்து பார்க்கக்கூடிய காட்சி. இனி இந்த வீட்டில் உள்ள 2வது பெட்ரூமை பார்ப்போம். வீட்டு ஓனரோட ஸ்டுடியோவும் எழுதக்கூடிய ரூமும் எல்லாமே இதுதான். ஒரு சின்ன ஒரு பெட்டும் இந்த ரூமில் போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இந்த வீட்டுக்கு இருக்குது. இரும்போடதும் செங்கலோட லுக்கும் இந்த வீட்டில் எங்கேயும் பார்க்கலாம். இங்கே ரோடோட காட்சிகளை பார்க்குறதுக்கும் வெளியில் மழை பெய்தா ரசிக்கிறதுக்கும் ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கிறாங்க. നമുക്ക് ഈ വീട്
വളരെ ഉണ്ടാക്കാൻ ഏറ്റവും കൂടുതൽ സിമ്പിളായിട്ട് കഴിയുന്ന ഒരു സംഭവമാണ്. വെച്ചാൽ ഒരു 6 lakh 6.5 lakhൽ എല്ലാ വർക്കും തീർത്ത് തരാൻ പറ്റും ഈ വീടിന്. പക്ഷേ കഴിഞ്ഞാൽ മെറ്റൽ ഇൻഡസ്ട്രി വർക്ക് ആണെങ്കിൽ തന്നെ ഇതിൻ്റെ സ്ട്രക്ചറായി കിട്ടണമെന്നുണ്ടെങ്കിൽ ഒരു 6 lakhs, പിന്നെ ഒരു 2 lakhൻ്റെ ഉള്ളിൽ നമുക്ക് നമ്മുടെ പർപ്പസിനനുസരിച്ച് തീരും വീടിൻ്റെ വർക്ക് ഫുള്ള്. പിന്നെ വീടിൻ്റെ പ്രത്യേകതകൾ എന്തൊക്കെയാണെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പെട്ടെന്ന് ഉണ്ടാകുന്ന അസാഡ്സ് ഒന്നും എഫക്റ്റ് ചെയ്യില്ല. വെച്ചാൽ എർത്ത് ക്വേക്ക്, പിന്നെ ഫ്ലഡ്, അങ്ങനത്തെ ഒരു സംഭവം ഇതിനകത്ത് എഫക്റ്റ് ചെയ്യാനിരിക്കുന്നില്ല. പിന്നെ ഈ വീടിനെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ ഇത് കണ്ടു വന്നത് ഫസ്റ്റ് ഹിമാചൽ പ്രദേശിലാണ്. ഒരു 2017 ഞാൻ അവിടെ പോയ സമയത്ത് ഈ വീട് വുഡിനെ കൊണ്ട് ഉണ്ടാക്കിയ ഒരു വർക്കാണ് കണ്ടത്. പിന്നെ എന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ വീടിന് നമുക്ക് ഒരു വീട് പൊളിക്കുകയാണെങ്കിലോ അത് അല്ലെങ്കിൽ കൊടുക്കുകയാണെങ്കിലോ നമുക്ക് ആ പ്രോപ്പർട്ടിയുടെ വിലയല്ലാതെ ഒന്നും നമുക്ക് തിരിച്ച് കിട്ടുന്നതല്ല. അപ്പോൾ ഈ വീടിൻ്റെ കേസിൽ അങ്ങനെയല്ല. ഇത് കൊടുക്കുകയാണെങ്കിൽ നമുക്ക് ആ മെറ്റലിൻ്റെ ഒരു പെർസെൻറ്റേജ് ഓഫ് പ്രൈസ് നമുക്ക് കിട്ടും. പിന്നെന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ബാക്കി എല്ലാ സാധനങ്ങളും നമുക്ക് റീയൂസ് ചെയ്യാൻ പറ്റുന്നതാണ്. ഈ വീടിപ്പോൾ നിൽക്കുന്നത് ഒരു 7 feet ഹൈറ്റിലാണ്. പിന്നെ 2 bedroom ഉണ്ട്, പിന്നെ മുകളിലൊരു ബർത്ത് ഉണ്ട്. പിന്നെ അത് കൂടാതെ ഇനിയിപ്പോൾ ഒരു റൂം വേണമെങ്കിൽ വെക്കുക, ഒരു റൂം കൂടി എക്സ്ട്രാ വെക്കുക. ഓപ്പൺ കിച്ചണാണ്. പിന്നെ ഒരു സിറ്റിംഗ് റൂം ഉണ്ട്, പിന്നെ ഒരു പാനൻട്രി പോലെ ഉണ്ട്. നമുക്ക് വേണമെങ്കിൽ നമ്മളെ ആവശ്യത്തിനനുസരിച്ച് പെട്ടെന്ന് എക്സ്റ്റെൻഡ് ചെയ്യുക ഈ வீடு. இந்த வீட்டை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.